ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்களே, வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்க காத்திருக்கும் பூலோகவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஹோப் டிவியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் அர்ப்பனுக்கு தந்த இந்த மேன்மை மிகுந்த பாக்கியத்திற்காக முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை அர்ப்பனுடைய இருதயத்தில் உதித்தபோது தேவன் அடியனுக்காக கொடுத்த சத்தியம் என்ன என்பதை தேவனோடு கேட்டபொழுது தேவன் அர்ப்பனுக்கு தந்த வார்த்தை என்னவென்றால், பாவியின் பரலோக பிரயாணம் என்ற தலைப்பின் கீழாக நாம் அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பாவி பரலோகத்துக்கு நேராக தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது தேவன் எப்படிப்பட்ட வழிநடத்துதல்களை அந்த பாவிக்கு தருகிறார், அவனுக்கு பக்கபலமாக இருந்து எந்த விதத்தில் அந்த பாவியை மீட்டெடுக்க தேவன் அவனோடு சேர்ந்து பிரயாசங்களை மேற்கொள்கிறார் என்பதை இந்த சத்தியங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த சத்திய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் தேவன் எழுத வேண்டும் என்பதற்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மேன்மை மிகுந்த பாக்கியமான நேரத்துக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பரலோகத்தின் தேவன் இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே இடைபடுங்க. அற்பர்களாகி எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை மன்னாவை போல பொழிந்தருளுங்க. தேவ வார்த்தைகள் எங்களுடைய ஆவியை உற்சாகப்படுத்தி பரலோகத்துக்கு நேராக நாங்கள் எங்களுடைய பிரயாணங்களை மேற்கொள்ளும் பொழுது வாஞ்சையோடும் வைராக்கியத்தோடும் நம்பிக்கை மிகுந்தவர்களாகவும் விசுவாசம் மிகுந்தவர்களாகவும் காணப்பட தேவன் நீர் எங்களை ஆட்கொள்ளுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் தன்னுடைய பாவங்களை கொண்டு தொலைக்க வேண்டும் என்று தன்னுடைய பாவ கரைகளையும் தன்னுடைய பாவ அடையாளங்களையும் தன்னை விட்டு அகற்ற வேண்டும் என்ற வாஞ்சை அவர்களுக்குள்ளாக எழும்பும் பொழுது அநேக இடங்களை தேர்வு செய்து, இந்த இடத்திற்கு சென்றால் என்னுடைய பாவங்கள் என்னை விட்டு நீங்கும், இந்த இடத்துக்கு போகும் பொழுது என்னுடைய பாவ கரைகள் முற்றிலுமாக என்னை விட்டு விலகி போகும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய பிரயாணங்களை தொடர்கிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக நான் என்னுடைய பிரயாணத்தை பரலோகத்துக்கு நேராக மேற்கொண்டேன். எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு திசையில் செல்லும் பொழுது என்ன காரியம் என்னை பரலோகத்துக்கு நேராக அழைத்து சென்றது? நான் எதற்காக பரலோகத்துக்கு நேராக என்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும்? அப்படி நான் பரலோகத்துக்கு நேராக நான் என்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த பிரயாணம் என்னுடைய பாவ கரைகளை என்னை விட்டு அகற்றக்கூடுமா என்ற கேள்விகள் என்னுடைய இருதயத்தில் எழுந்தது. அதை நான் சிந்திக்கும் பொழுது, அப்படி நான் பரலோகம் செல்லும் பொழுது அந்த பரலோகத்தில் எனக்காக யார் இருக்கிறார்? அந்த பரலோகத்தில் இருக்கிற நபர் என்னுடைய பாவ கரைகளை எப்படி என்னை விட்டு நீக்கி போடுவார் என்ற கேள்வியும் எனக்குள்ளாக எழுந்தது. அதை நான் அறிந்து கொள்ள அந்த பரலோகத்தில் இருக்கின்ற தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்படிப்பட்ட அவசியத்தின் நிமித்தமாக வேதத்தை சார்ந்த காரியங்களை நன்காக கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அநேக சத்தியங்களை இந்த அர்ப்பனுக்கு காண்பித்தார். தேவன் முதலாவது என் மீது கொண்ட அன்பு என்ன, அந்த அன்பின் நிமித்தமாக அவர் எனக்காக செய்த தியாகங்கள் என்ன, அவர் எனக்காக அனுபவித்த பாடுகள் என்ன என்பதை அர்ப்பன் அறிந்து கொள்ள முடிந்தது. இந்த நாளிலும் கூட நமக்கு அநேக பாரங்கள் நிமித்தமாக இந்த பாவ கரைகள் என் மீது இருக்கிறதே என்ற ஒரு குற்ற உணர்வின் நிமித்தமாக இதை கொண்டு நான் எங்கே தொலைப்பேன் என்ற கேள்விகள் அநேகருடைய இருதயத்தில் இருக்கலாம். இன்றைக்கு இந்த காணொளியை காண்கிற உங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட கேள்விகள் இருக்குமேயானால் அந்த கேள்விகளுக்கு ஒரு முதல் படியாக இந்த சத்தியம் இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், பரலோகத்துக்கு நேராக நான் ஏன் செல்ல வேண்டும் என்ற கேள்விக்கான பதில். அந்த பதில் என்னவென்று யோசிக்கும் பொழுது, பரலோகத்தின் தேவன் எனக்காக செய்த மிகப்பெரிய தியாகங்கள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், தேவன் என் மீது அன்பு கொண்டதினாலே, தேவன் என் மீது இரக்கம் கொண்டதினாலே
அவர் சிருஷ்டித்த இந்த உலகத்தில் நான் செய்த மீறுதல் நிமித்தமாக, என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தில் அனைத்து பாவமும் நிறைந்தது என்பதை அறிந்த பிற்பாடும் கூட அவர் என்னை மீண்டுமாக மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய சொந்த குமாரனை எனக்காக ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்களை குறித்து நம்ம படிக்கலாம். எத்தனையோ பிரிவினையான தெய்வங்களை அநேக மனிதர்கள் நம்பி அவர்களுக்கு பின்பாக செல்லுகிற காரியத்தையும் நாம் அநேகர் அறிந்திருப்போம். ஆனால் அந்த தெய்வங்கள் எனக்காக செய்தது என்ன என்பதை நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக பெரிய காரியங்கள் எதுவும் இருக்கிறதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நான் விசுவாசிக்கக்கூடிய என்னுடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக செய்த காரியம் என்ன என்பதை நான் யோசிக்கும் பொழுது அதை அளவிடுவதற்கு என்னிடத்தில் அளவுகோல் என்பது காணப்படவில்லை. பரலோகத்தின் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை எனக்காக ஒப்பு கொடுத்தது உண்மை என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த பரலோகத்தின் தேவன் குமாரனை ஒப்பு கொடுத்தவுடன் குமாரன் பரலோகத்தில் ராஜாவாக இருந்த ஒரு சூழ்நிலையை விட்டு அந்த ஒரு சிங்காசனத்தின் அனுபவத்தை எனக்காக துறந்து இந்த பூமியில் பாடுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்கு மத்தியிலாக என் ஒருவனுக்காக அவர் அந்த ராஜ்யத்திலிருந்து இறங்கி வந்தார் என்பதை நினைக்கும் பொழுது அதை விட ஒரு பூரிப்பான காரியத்தை என்னால் இந்த உலகத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்திலே பாடுகள் மிகுந்த பாரமுள்ள இருதயங்கள் ஏதாகிலும் காணப்படும் என்றால் அநேகருடைய இருதயங்கள் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. அந்த பாரம் நிறைந்த இருதயத்திற்கு முதலாவது கொடுக்கப்படுகிற ஒரு ஆறுதலான காரியம் என்னவென்று நான் பார்க்கும் பொழுது, என் தேவன் என்னுடைய இருதயத்தின் பாரத்தை என்னை விட்டு அகற்றுவதற்காக, என்னுடைய வழிகளையும் இந்த பாவ கரைகளையும் என்னை விட்டு துடைத்தெறிவதற்காக அவர் அமர்ந்திருந்த அந்த பரிசுத்த மிகுந்த சிங்காசனத்திலிருந்து இந்த பாவம் நிறைந்த பூமியில் இறங்கி வந்து என்னை மீண்டுமாக பரத்திற்கு கூட்டி சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பூமியில் அவர் பாட அனுபவித்தார் என்பதை காட்டிலும் பெரிய ஆறுதல் என்னவாக இருக்க முடியும்? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு நோயாளி இந்த உலகத்தில் காணப்படுகிறான் என்றால் அந்த நோயாளி எதை எதிர்நோக்கி இருப்பான் என்று யோசிக்கும் பொழுது, ஒரு நல்ல மருத்துவர் எனக்கு கிடைத்து விட மாட்டாரா? என்னுடைய நோய்களை புரிந்து கொண்டு இந்த நோய்களை குணமாக்க தகுதியான மருத்துவர்களை நான் இன்றளவும் தேடி வருகிறேன், ஆனால் இன்றளவும் என்னால் அந்த மருத்துவர்களை பார்க்க முடியல என்ற ஒரு எண்ணம் அநேகருடைய இருதயங்களில் காணப்படுகிறது. அதே வேளையில அநேகருடைய கண்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய உடலிலே காயங்கள் ஏற்படும் பொழுது, நம்முடைய உடலிலே நாம் சிந்தியாத நேரத்தில் ஏதாகிலும் ஒரு தழும்புகளோ ஒரு காயங்களோ இருக்குமே, ஆனால் அந்த காயத்திற்கு நாம் உடனே எதை தேடுவோம் என்றால் மருந்து என்ன இருக்குது, என்ன மருந்தை நம்ம பயன்படுத்தும் போது இந்த காயம் குணமாகும். ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு தேவை, ஒரு மருந்து ஒரு காயத்துக்கு தேவை. அதே போலதான் இந்த பாவ உலகத்தில் பாவம் என்னும் காயம் நம்மை ஆட்கொண்டு இருக்கும் பொழுது, பாவம் என்னும் ஒரு கொடிய நோய் என்னை நோயாளியாக மாற்றி வைத்திருக்கும் பொழுது, அந்த காயத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும் இந்த நோயாளிக்கு சரியான சிகிச்சையை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவராகவும் பரம வைத்தியர் அந்த பரலோகத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி நான் என்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த பரம வைத்தியர் எனக்கான மருந்தையும் எனக்கான உண்மையான ஒரு மருத்துவராகவும் அவர் செயல்படுவார் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு என்னுடைய காயம் என்ன என்றே நான் அறியாமல் இருந்து கொண்டே இருந்தேனே, ஆனால் என்னுடைய நோக்கம் என்னுடைய காயத்தின் மீது இல்லாமல் வேறே அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்குமே, ஆனால் ஒரு நாள் அந்த காயம் ஆற்றக்கூடாத ஒரு புண்ணாக மாறிவிடும். என்னுடைய பலவீனங்கள் என்னுடைய சுகவீனங்கள் ஒவ்வொன்றுக்கும் சரியான நேரத்தில் என்னுடைய மருத்துவரை நான் அணுகவில்லை என்றால் கடைசியாக அது சுகப்படுத்த முடியாத ஒரு காயமாக, ஒரு சுகப்படுத்த முடியாத ஒரு பலவீனமாக நிச்சயமாக என்ன செய்கிறோம் மாறிவிடும். அப்படியாக என்னுடைய பரமதேவன், என்னுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பரலோகத்திலிருந்து எனக்காக இறங்கி வந்துள்ளார். அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக அவர் எனக்காக செய்த காரியம் என்ன என்று யோசிக்கும் பொழுது, அவர் என் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக இந்த பாவ கரையோடும் இந்த பாவ உணர்ச்சிகளோடும் இந்த பாவ காயங்களோடும் என்னால் பரத்திற்கு ஏறி செல்ல முடியாது என்பதனாலே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்பதனாலே என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக தன்னுடைய சுத்தமான இரத்தத்தை இந்த உலகத்தில் அசுத்தம் நிறைந்த எனக்காக என்னுடைய பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில் சிலுவையில் சிந்தினார்.
அவர் சிலுவையில் சிந்தும் பொழுது அவர் பட்ட பாடுகள் என்னவென்றால் ஒன்னே ஒண்ணுதான். இந்த மனுஷனுக்காக நான் ரத்தம் சிந்தனுமா? இந்த பாவிக்காக அந்த பரலோகத்திலிருந்து நான் இறங்கி வரணுமாங்கிற எண்ணம் துளியளவும் என்னுடைய தேவனுடைய இருதயத்தில் எழும்பவே இல்லைங்க. ஆனா ஒரே ஒரு சூழ்நிலைய அவர் சகிக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பிதாவோடும் ஆவியானவரோடும் அவர் வைத்திருந்த அந்த அந்யுன்யம், இவர்கள் இருவரும் தேவனோடு சேர்ந்திருந்த அந்த ஒரே மனப்பான்மையின் நேரங்களை அவர் துறக்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்த பாவத்தின் அழுத்தம் கிறிஸ்துவின் மீது இறங்கும் பொழுது, இந்த பாவத்தின் கரைகளும் பாவத்தின் சூழ்நிலைகளும் கிறிஸ்துவின் மீது அதிகமாக ஏற்படும் பொழுது, கிறிஸ்துவானவர் பிதாவோடும் தேவனோடும் உள்ள அந்த தொடர்பை ஒரு சில நிமிடங்களுக்கு தன்னை விட்டு கடந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த ஒரு காரியத்தை நினைத்து தேவன் சொன்ன வார்த்தை என்ன என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையிலே தேவன் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அவ்வளவு நெருக்கமாக இருந்த போதிலும் என் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக அவர் அந்த நெருக்கத்தையும் துறந்து எனக்காக சிலுவையில் பலியானார். ஆனால் நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக ஜீவனை தந்த தேவன் மீண்டுமாக உயிரோடு எழுந்தருளினார். எனக்காகவே மீண்டுமாக உயிர் தெழுந்த அந்த தேவன் இன்றளவும் என் ஒருவனுக்காக பரலோகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற வைராக்கியத்தின் நிமித்தமாக அர்ப்பன் இன்று உங்களுக்கு முன்பாக சத்தியத்தை உரைக்கிறேன். இதே வைராக்கியம் நமக்குள்ள எல்லாருடைய இருதயத்திலும் எழும்புச்சு அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சத்தியத்தை எடுத்துரைக்கிற நிலையில் காணப்படுவோம். தேவன் எனக்காக இன்று பரலோகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மீண்டுமாக அதே தேவன் பரலோகத்திலிருந்து மீண்டுமாக இந்த பூலோகத்திற்கு இறங்கி வரப்போகிறார். அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என் பிள்ளை என்னோடு கூட பரலோகத்துக்கு வரணும். மற்ற தெய்வங்களை வழிபடுகிற மனிதர்களிடத்துல கேட்டோம் அப்படின்னா, உங்க தெய்வங்களுக்கு நீங்க இவ்வளவு உண்மையா இருக்கிறீங்களே, உங்க தெய்வத்திற்கு நீங்க இவ்வளவு பயப்படுகிறீர்களே, உங்க தெய்வங்கள் உங்களுக்கு செய்த மேன்மை மிகுந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் என் தெய்வத்துக்கு இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா, என் தெய்வத்திற்கு நான் இதெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா, அந்த தெய்வம் எனக்கு கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிடும், அந்த தெய்வம் எனக்கு பலவீனம் வராமல் பார்த்துக்கிடும், அந்த தெய்வம் எனக்கு நிறைய பணங்களை சம்பாதிக்கிறதுக்கு வழிகாட்டும். ஆனால் என் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறவர் அல்ல. என் தேவன் எனக்காக சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கணும். என் பிதாவுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு அமர்வு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த இருக்கையில் நான் யாருக்கு இடம் கொடுப்பேன்னு சொல்றாருன்னா, எனக்கும் இடம் கொடுப்பேன்னு தேவன் சொல்றார். இந்த பாவிக்காக தேவன் அங்க ஒரு இடத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் என் மீது வைத்த அன்பு இவ்வளவு பெரிதாக இருக்கும் பொழுது, நான் ஏன் இந்த உலகத்தில் உள்ள மற்ற தெய்வர்களை குறித்து சிந்தை கொண்டு அந்த தெய்வர்களுக்கு பின்பாக நான் போகணும் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை எழும்புச்சு. அந்த கேள்வியின் விளைவாக என்னுடைய பிரயாணம் பரலோகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த உண்மை நம்ம ஒவ்வொருக்கும் தெரிஞ்சிட்டு அப்படின்னா, இந்த உண்மையை நம்முடைய இருதயம் உண்மையாகவே புரிந்து கொண்டது என்றால், நிச்சயமாக நம்முடைய பிரயாணத்தின் பாதையும் நம்முடைய அடிச்சுவடுகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னுடைய கல்லூரியின் நாட்களில் என்னுடைய ஆசிரியர் கூறுகிற ஒரு வார்த்தை உண்டு, ஜஸ்ட் கீப் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். தேவனுக்காக ஒரு அடி முன்னெடுத்து வையுங்கள். அதே வேளையில் நாம் ஞானத்தோடு செய்ய வேண்டிய காரியம் இரண்டாவது என்ன அப்படின்னா, அந்த முதல் அடி பரலோகத்துக்கு நேராக இருக்கும் பட்சத்தில் அது எனக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தின் முடிவை தரக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை அந்த முதல் அடி பரலோகத்துக்கு நேராக இல்லாத பட்சத்தில் அது என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிற ஒரு படியாகவும் நிச்சயமாக காணப்படும். அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பிரதான பாவி யாருன்னு என்கிட்ட கேட்டா,
என் இருதயம் எனக்கு சொல்றது என்ன அப்படின்னா நீதான் அப்படிங்கிறத சொல்லும். ஆனாலும் இந்த வேதம் எனக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்னவென்றால், பிரதான பாவியாக இருக்கிற உனக்காக தான் நான் அந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது, இந்த பாவ கரைகளை துறந்து, இந்த பாவத்தின் அடையாளங்களை என்னை விட்டு தூக்கி எறிந்து தேவனுக்கு பின்பாக ஓடி சென்று அவருடைய கரங்களை பற்றி கொள்கிறதற்கு நான் மிகுந்த சந்தோஷம் உள்ளவனாக காணப்படுகிறேன். அந்த சந்தோஷத்தின் அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சிந்தையாகவும் இருக்கிறது. இன்னைக்கு அந்த சந்தோஷத்தின் அனுபவத்துக்காக நம்ம காத்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு மேன்மை எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்குதா அப்படிங்கிறத நம்மை நாமளே கேட்டுக்கொள்வோம். இன்னொரு காரியம் நம்ம வேதத்துல பார்க்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 46வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் சொன்ன அதே வார்த்தை மீண்டுமாக நான் நினைப்பூட்ட வருகிறேன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவன் பரலோகத்தை கைவிட்டு வந்தார். என் கிறிஸ்துவானவர் அவருடைய சிங்காசனத்தை கைவிட்டு வந்தார். என் கிறிஸ்துவானவர் அவர் இருந்த பரிபூரணத்தை கைவிட்டு வந்தார். எதற்காக என்றால் எனக்காக. அவர் கைவிட்டு வந்து மீண்டுமாக என்னுடைய கரத்தை பிடித்து அவரோடு கூட அழைத்து செல்ல அவர் அன்புள்ளவராகவும் ஆசையுள்ளவராகவும் வாஞ்சையுள்ளவராகவும் காணப்படுகிறார். ஆனா என்னுடைய அன்பும் என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய ஆசையும் எப்படிப்பட்டதா இருக்குது? இந்த உலகத்திற்கு பின்பாக ஓடுகிறதற்கே என்னுடைய நேரம் எனக்கு பத்தல. என்னுடைய குடும்பத்தின் மீதாக அன்பு செலுத்துகிறதற்கே என்னுடைய நேரம் பத்தல. என்னுடைய காயங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்கிறதற்கான நேரம் கூட என்னிடத்தில் காணப்படவில்லை. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான். இந்த உலகத்தை தன்னுடைய கைகளுக்குள்ளாக அடக்கி வைத்து ஆட்டம் காண்பித்து கொண்டிருக்கிற சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா, என்னுடைய கண்களை இருளாக்கி ஒரு குருடான ஒரு மனிதனுக்கு ஒத்த ஒரு நிலையை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் புகுத்து வைத்து, நான் சரியா இருக்கிறேன், நீ கிறிஸ்துவோட தான் இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையின் பிரயாணம் பரலோகத்துக்கு நேராக தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற தவறான ஒரு வார்த்தைகளின் நிமித்தமாக என்னை ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறத நான் இன்றளவும் அறியாமல் இருக்கிறேன். இந்த கிறிஸ்துவோடு கூட நாம் சரியான ஒரு வாழ்க்கையில் செல்லும் பொழுது, என்னுடைய பாதையிலே நான் கிறிஸ்துவோடு கூட பரலோகத்துக்கு நேராக பிரயாணிக்கும் பொழுது, தேவன் நிச்சயமாக அவருடைய அன்பு என்ன என்பதை நான் புரிந்து கொள்கிறதற்கு உதவி செய்கிறார். என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் சரி, என்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு இந்த உலகத்துல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சும்மா கூட கொடுக்கப்படுகிற காரியங்களை குறித்து நாம் வருத்தத்தோடும் வியாகுலத்தோடும் சஞ்சலத்தோடும் கவலையோடும் போராட்டத்தோடும் காணப்படுகிறோம். ஆனால் தேவன் எனக்கு கொடுக்கிற வாக்கு என்ன அப்படின்னா, நீ பரலோகத்துக்கு நேராக ஓடு, உன்னுடைய நடைகளை பரலோகத்துக்கு நேர்படுத்து. அப்படி நீ ஓடும் பொழுது உன் வாழ்க்கைக்கு தேவை என்ன உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த தேவைகள் சரியான நேரத்தில் உனக்கென்று கொடுக்கப்படும் அப்படிங்கிறத தேவன் எனக்கு வாக்குரைக்கிறார். இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இருந்தால் மாத்திரமே என்னால் பரலோகத்துக்கு நேராக போக முடியும். இந்த வார்த்தை உண்மை என்பதை நான் விசுவாசித்தால் மாத்திரமே என்னால் பரலோகத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து பரலோகத்துக்கு நேராக பிரயாணிக்க முடியும். இந்த வார்த்தையை நான் விரும்பலை அப்படின்னா, இந்த வார்த்தையை நான் நம்பலை அப்படிங்கிற பட்சத்தில், பரலோகத்தின் தேவன் எத்தனை எச்சரிப்பின் வார்த்தைகளை எனக்கு தந்தாலும், பரலோகத்தின் தேவன் என் அருகாமையில் இருந்து என்னுடைய கரங்களை பற்றி கொண்டு பரலோகத்துக்கு நேராக அழைத்து செல்ல அவர் துரிதப்பட்டாலும், நான் அவருடைய கரங்களை உதறி உலகத்துக்கு பின்பாக ஓடுகிற ஒரு கூட்டத்தில் என்ன செய்யப்படுவேன்? காணப்படுவேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் படித்து கொள்ளும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். என்னுடைய பிரயாணம் பரலோகத்துக்கு நேராக இருக்குதா? என்னுடைய பிரயாணம் பரலோகத்துக்கு நேராக இருக்குது அப்படிங்கிறதின் அடையாளமாக என்ன இருக்கும் அப்படிங்கிற போது, என்னுடைய கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில இடைப்பட்டுக்கிட்டே இருப்பார். என்னுடைய பிரயாணம் பரலோகத்துக்கு நேராக இருக்கும் பொழுது என் தேவன் என்னை தனிமையாக ஓட விட மாட்டார். அவருடைய கரம் என்னை பற்றிக்கொள்ளும். கீழிருந்து மேல் நோக்கி நம்ம போகும்பொழுது என்னை தாங்குகிற, என்னை ஏந்துகிற ஒரு கரமாக என் கிறிஸ்துவினுடைய கரம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கு என்னுடைய காயம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய தழும்புகள் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கும் பட்சத்தில் அந்த தழும்புகளுக்கான மருந்து என்ன அப்படிங்கிறத நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பலவீனத்திற்கான மருத்துவர் யார் என்பதை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் சரியாக புரிந்து கொண்டால் மாத்திரமே
சரியான மருத்துவரிடம் சென்று சரியான மருந்துகளை வாங்கி அதை நான் உட்கொண்டு என்னுடைய சரீரத்தை நான் சரி செய்து கொள்ள முடியும். ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு, ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு சரீரத்திற்கு இவ்வளவு காரியங்களை நாம் சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருந்ததே. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நித்தியமாக வாழக்கூடிய ஒரு மேன்மை மிகுந்த ஒரு பாக்கியத்திற்கு நாம் எவ்வளவு ஞானம் உள்ளவர்களாக காணப்படணும். உலகம் இந்த பாதையில போகுது, அதற்காக நானும் இந்த பாதையில போனேன் அப்படின்னா அது அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கும். இந்த பாதை சரியானது என்பதை நான் நம்புகிறேன். அதன் காரணம் கிறிஸ்துவாக இருக்கிறார் என்றும் பட்சத்துல அது நிச்சயமாக சரியான பாதையா இருக்கும். இந்த சத்திய வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது இன்னும் அடுத்தடுத்த காரியங்கள், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு நேராக என்னுடைய பிரயாணங்களை மேற்கொள்ளும் பொழுது இன்னும் எவ்வளவு சவால்களை நாம் சந்திக்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். மோசே தன்னோடு கூட இருந்த எல்லா ஜனங்களையும் கானானுக்கு நேராக அழைத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம் தான். ஆனால் அவர்கள் கடந்து சென்ற ஒவ்வொரு இடங்களிலும், அவர்கள் கடந்து சென்ற ஒவ்வொரு பாதைகளிலும் அவர்களுக்கு இருந்த தடைகள் என்ன? அவர்கள் ஒவ்வொரு தடைகளையும் மேற்கொண்டு வருகிறதற்கு அவர்கள் நாடின ஆதரவின் கரம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது அந்த பிரயாணம் இந்த பிரயாணத்தோடு நம்மால் ரொம்ப அதிகமாக ஒப்பிட்டு பார்க்க முடியும். அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் உலகத்தில் இருந்த கானானுக்கு நேராக தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்லிக்கிற நாம் பரம கானானுக்கு நேராக நம்முடைய பிரயாணத்தை துவங்குகிறோம். அந்த பிரயாணம் தேவனுடைய கிருபை நம் பட்சத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நம்மால் அந்த பிரயாணத்தை முடிக்க முடியும். ஆனால் அந்த பிரயாணத்தின் நேரத்தில் தேவன் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மை சீர்படுத்தும். அந்த சிந்தையோடு தேவனோடு கூட நாம் பிரயாணிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக ஆசீர்வாதமான நன்மைகளை நமக்கு கற்றுத்தந்து இன்னும் உண்மையான ஒரு ஊழியக்காரனாக, இன்னும் உத்தமமான ஒரு விசுவாசிகளாக நம் ஒவ்வொருவரையும் உலகத்தின் முடிவு பரியந்தம் தனக்கென்று நிலைநிறுத்துவார். நாம் அவருக்கென்று நிச்சயமாக ஊழியத்தை செய்வோம். இந்த மேன்மை மிகுந்த நேரத்துக்காக நாம் தேவனை போற்றுவோம். இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய காரியங்களை நாம் அனைவரும் சேர்ந்து படிப்போம். இந்த வேளையிலும் கூட கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டும் ஒரு விசை உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தில் உண்மையுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட தேவநீர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து இப்படிப்பட்ட மேன்மை மிகுந்த வார்த்தைகளை நாங்கள் சேர்ந்து படிக்க தேவநீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து தேவனுடைய காரியங்களை பாவியின் பரலோக பயணம் என்ற தலைப்பின் கீழாக நாம் சேர்ந்து படிப்போம். தேவன் நிச்சயமாக நம் மத்தியில் இடைப்பட்டு மேன்மை மிகுந்த சத்திய வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து நம்மை உண்மையுள்ள ஒரு பரலோக குடியிருப்பின் மனிதனாக மாற்றி அந்த சிங்காசனத்தில் நமக்கான இடத்தை உறுதி செய்து அவரோடு கூட பரமகாணனில் நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.